கடைசியாக நான் லண்டன் போகின்ற போது கூட அங்கே சிலை திறப்புழாவுக்கும் நாடாளுமன்றத்தை பேசுவதற்காகவும் நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் போகிறதுக்கு முன்ன அவர் துபாயில் பேசுகிறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் 2 பேரும் விமான நிலையத்தில் சந்திக்கிறோம். விமான நிலையத்தில் சந்தித்து அவர் சொன்னார் நான் துபாய் மாநாட்டுக்கு போறேன். நான் சொன்னேன் இது மாதிரி திருவள்ளுவர் சிலை அப்புறம் வாழ்த்துக்கள்னு அவரும் சொன்னார், நானும் வாழ்த்துக்கள் சொன்னேன். அப்புறம் உள்ளே வரும்போது என் நண்பர் அங்கே காஷ்மீரிஸ் ஹேண்டிகிராஃப்ட் வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட அவர் பொன்னாடை போத்தணும். பொன்னாடை போத்து 2 பேரும் நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்தது கூட இது ஒரு நல்லிணக்கத்துக்காக இருக்கட்டும்னு சொல்லி நான் தான் பதிவு போட்டேன். இதுபோல் கழகத்தின் முதன்மைச் செயலாளர் துரை எம்பி அவர்களை சந்தித்தேன். அவர் இது மாதிரி துபாய் போகிறார், நான் லண்டன் போகிறேன். 2 பேரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பயணமாகிறோம் போட்டிருந்தேன். அதுதான் அதுவரையிலும் தான். அதுக்கப்புறம் லண்டன்லேருந்து திரும்பியதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய புயல் பூகம்பம்லாம் அரங்கேற்றப்பட்டது. அதற்கான காரணங்கள் உளவியல் ரீதியாக நான் புரிந்து கொள்கிறேன் என்ன காரணமாக இருக்கும்ட்டு. முன்னாள் போராளிகளுடைய இடம்தான் அங்கே தான் திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. 108 ஏக்கர் சொந்தமாக ஆக்ஸ்போர்ட் பகுதியில் வாங்கி ஒரு பெரிய நிறுவனமாக உருவாக்கிட்டு வராங்க. அங்கே தான் திருவள்ளுவர் சிலை திருப்புழா. விஜிபியோட 189வது சிலை. அந்த சிலை திருப்புழாவில் அந்த மாவீரர் நினைவக மேடையில் நான் பேசுகின்ற போது கட்சி வேட்டி கருப்பு துண்டோடு தான் நான் பேசினேன். ஏன்னா தலைவரை அடையாளப்படுத்தணுன்றதுக்காக. அங்கே கூட தலைவர் என்னெல்லாம் ஈழத்தமிழுக்கெல்லாம் செய்திருக்கிறார். 19 மாதம் ஜெயிலில் இருந்தது. நாடாளுமன்றத்தில் பேசியது. புலிகளின் துவக்கு மௌனிக்கப்பட்டதற்கு பின்னால் அடுத்து என்னன்ற அந்த புரிதலை உருவாக்கி பொது வாக்கெடுப்பின் மூலமாகத்தான் தமிழம் மலரும் என்று சொன்னது அவர் தான் அப்படின்னு அதெல்லாம் அவர் குறித்து பேசுகிறேன். லண்டன் பாராளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துடைய அந்த 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 அவை அந்த மக்களவையும் ராஜ்யசபாலையும் நான் பேசுகிறேன். அது ஒரு சிறப்பு அவை. அங்கெல்லாம் பேசும்போதும் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற உங்களுக்கு தாய் தமிழ்நாட்டுடைய வாழ்த்துக்கள், என் நண்பர் தலைவர் வைகோடைய வாழ்த்துக்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது தான் நான் பேசியிருக்கிறேன். இது ஒரு எச்சரிக்கை மணியாக அவர்கள் பார்த்துருக்கலாம். காரணம் அந்த போராளிகளோட ஹெட்குவார்ட்டருக்கே நம்ம போயிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் போய் லண்டன் பாராளுமன்றத்தில் இவனை சட்டமன்றத்தை கூட அனுப்பலை. நம்ம அந்த படிக்கட்டு கூட போய் யாரில் இந்திய பாராளுமன்றத்தை கூட போல. இது என்ன தொடர்புகள், இவன் எப்படி இவ்வளோ தூரம் போகிறான்?